ஹரிஹர வீரமல்லு படத்துல நான் தான் ஹீரோயின்னு சொல்றாரு சத்யராஜ். ஷாக் ஆகாதீங்க, அதுக்கு ரீசனையும் அவரே சொல்றாரு, கேட்டலாம். நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் நடிப்புல உருவாகியிருக்க ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் வர ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பட வெளியீட்டை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு. இதுல இசையமைப்பாளர் கீரவாணி, இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா, சத்யராஜ், நாசர் உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. மேடையில பேசின சத்யராஜ் இந்த படத்துல நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கலகலப்பாக்கிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை நீங்களே கேளுங்க. நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காகத்தானே பவன் ஜோதி, கரெக்டா? அடுத்து பேசின இசையமைப்பாளர் கீரவாணி தான் புதுமுகங்களோட வேலை செய்ய ஆர்வம் காட்டுறது ஏன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னென்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் பிளஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்துல நம்மளோட பாரம்பரியம், பண்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் பவன் கல்யாணோட கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாரு ஹரிஹர வீரமல்லு திரைப்பட இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா. சரி, இது ஒரு புறம் இருக்க, ஹரிஹர வீரமல்லு படத்துல ஏற்கனவே 3 பாடல்கள் வெளியான நிலையில 4வது பாடலான தார தார ரிலீஸ் ஆகிருக்கு. நிதி அகர்வாலோட நடனம் ரசிகர்களை கவர்ந்திருக்கு.